ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்கொயர் கட் ஸ்டுடியோ. T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு. ஒரு எக்ஸைட்டிங் டோர்னமெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி என்னதான் ஒரு ஃபைனல்ஸ் தான் ரொம்ப ஒன் சைடடா இருந்தது. ஃபைனல்ஸ் ரொம்ப ஒன் சைடட், ஒரு மாதிரி எக்ஸைட்டிங் டோர்னமெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பேட் அண்ட் பால் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நாக் அவுட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஆல்ரெடி சொன்னதான் பேட்டிங் பெல்டராக இருந்துச்சு. பவுலர்ஸ்க்கு எதுவுமே இல்லை. இங்கிலாந்து கூட ஆடின மேட்ச்லாம் ஒரு மாதிரி 500 கேம் ரன்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது. ரியல் கிரிக்கெட் கேம் தான். ஆமாம், பெத்தல் ஆடுற ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடா அது எல்லாமே ஃப்ளாட் சிக்ஸாக போயிட்டு இருந்துச்சு. பட் குடோஸ் டு எவ்ரி டீம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு. அண்ட் செமிஃபைனல்ஸை விட ஃபைனல்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. ஆமாம், அதனால சொல்லி ஆகணும். இந்தியா ஆல்ரெடி ஃபேவரட் சொன்னோம். அட் த சேம் டைம் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் ரிப்பீட்னு சொன்னோம். பட் சவுத் ஆஃப்ரிக்கா செமிஸ்ல எப்பயும் போல கழட்டி விட்டாங்க. எஸ், அதுக்கு அடுத்து ஸ்ட்ரைட்டாகவே ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது March 28. எக்ஸாக்ட்லி, கிரேட்டஸ்ட் T20 லீக் இந்த வேர்ல்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். IPL 2026 எக்ஸைட்டிங் டோர்னமெண்ட் இந்த. ஏன்னா இந்த வருஷம் எல்லாருமே கப் வின் பண்ணுன்ட்டு ஒரு ஜோஷில் இருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஒரு மாதிரி புதுசாக தான் இருக்கு. டீம் வந்து நல்லா செட்டில் ஆயிருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்த வருஷம் அடிப்பாங்களான்னு கேட்டால் ஹானஸ்டாக தெரியல. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே 11க்கு போயிடலாம். இந்த சேம் தான். ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி கோயிங் டு ஓப்பன். 1 டவுன் வந்து தேவ்தத் படிக்கல். நம்பர் 4 வந்து ரஜத் பட்டிதார். நம்பர் 5 வந்து டிம் டேவிட். நம்பர் 6 வந்து ஜிதேஷ். 7 ஷெப்பர்ட். 8 வந்து கிருணால் பாண்டியா. 9 தயால். 10 புவி. 11 ஹேசல்வுட். இம்பாக்ட் இஸ் கோயிங் டு பி ஷுவர் சர்மா. இதில் என்ன சேஞ்ச் நீ எதிர்பார்க்குற? இதில் நான் என்ன சேஞ்ச் எதிர்பார்க்குறேன்னா வந்து ஆக்சுவலாக தேவ்தத் படிக்கலா இல்லை அவங்க T20 கிரிக்கெட் லைக் ஐபிஎல்ல ப்ரூவன் கேண்டிடேட்டான வெங்கடேஷ் ஐயருக்கு போவாங்களான்றது ஒரு கொஸ்டின் மார்க். பட் ஆனால் தேவ்தத் படிக்கல் லாஸ்ட் சீசன் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாரு. டொமஸ்டிக் சீசன் எல்லாமே நல்லா இருந்தது. பட் அதர் சைட் வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து டொமஸ்டிக் சீசன் அவ்வளோ நல்ல சீசன் இல்லை. ஸோ ஆன் த டே வந்து லைக் எந்த வேற ஏதாவது மேட்சப்ஸ் கன்சிடர் பண்ணி எடுப்பாங்களா, கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பவுலிங்னு பார்த்தா வந்து ஜாஷ் ஹேசல்வுட் வந்து இன்னும் எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்காருன்னு தெரியல. அவரு ஆமா, அது ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா அவர் இருப்பாரான்னு தெரியல. ஆமா, பட் ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஜாக்கப் டஃபி இருக்காரு. பட் ஆனால் நான் ஜாக்கப் டஃபிக்கு பதிலாக நான் வந்து யாரை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நுவன் துஷாரா ப்ரிஃபர் பண்ணுவேன் இன்கேஸ் ஜாஷ் ஹேசல்வுட் ஆடலனா. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்லேயே வந்து அவர் நியூ பால்லாம் வந்து ஒரு சில மேட்சஸ் போட்டார். நல்லா டீசெண்டாக தான் போட்டார். புவனேஸ்வர் குமார் அண்ட் நுவன் துஷாரா வந்து அவங்க நியூ பால்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டெத் ஓவர்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரு. எக்ஸாக்ட்லி. இப்போ ஜாக்கப் டஃபி வந்து ஆடலாம். பட் அவருக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு ஸ்டீல் பை அப்படிலாம் பேசினாங்க. பட் ஆனால் இந்தியன் கண்டிஷன்ஸில் அவர் அவ்வளோ எஃபெக்டிவாக போடலை. ஈஸியாக எல்லாருமே அடிச்சிட்டாங்க. அவங்க ஆக்ஷன் முன்னாடி செஞ்ச ஒரு பிளைண்ட் ஒரு தப்பு அப்படின்னா என்னன்னா அவங்க லுங்கினிகிடியை ரிலீஸ் பண்ணியிருக்காம இருந்திருக்கலாம். அதுவுமே ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான். நான் ரொம்ப அவர் T20 வேர்ல்ட் கப்ல இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கல. கரெக்ட். ஸோ அவரை ரிலீஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். மற்றபடி வந்து எனக்கு மீதி எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் ஸோ நீ துஷாரா ஆடுவ? நான் துஷாரா ஆடுவேன். இன்கேஸ் ஜாஸ் ஹேசல்வுட் ஆடலன்னா நான் துஷாரா தான் ஆடுவேன் ஓவர் ஜாக்கப் டஃபி. இந்த டீம்லேயே வந்து ரொம்ப ரொம்ப அன்லக்கினா ஜாக்கப் பெத்தல் தான். அந்த மாதிரி ஒரு டேலண்ட், அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. அவர் இந்த 11ல எங்கேயுமே ஃபிட் இன் பண்ண முடியாது. பிகாஸ் டேவிடா இருக்கட்டும், ரொமாரியோ ஷெப்பர்ட் 2 பேருமே நல்லா ஆடுற பிளேயர்ஸ். நான் இங்கே தான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்லைட்லி ஒரு வேற மாதிரி யோசிப்பேன். நீ இந்த மாதிரி நுவான் துஷார் ஆடுவான்னு சொல்லல. நான் எப்படி அவங்க திங்ஸ் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஹேசல்வுட்டுக்கு ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் இப்போ அவைலபிள் இல்லை. மேபி 4 to 5 கூட வச்சுப்போமே. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்க்கு ஈஸியாக ஜேக்கப் பத்தில் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா இந்தியா கூட அந்த மாதிரி நாக்கு ஆடிட்டாங்கன்னா, அந்த மாதிரி ஆடியாச்சுன்னா எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டுமே டெம்ப்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேயர் பெஞ்ச் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ பெத்தில் கொண்டு வந்து ஜேக்கப் பெத்தில் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீக்ல சூப்பராக போட்டார் மங்கேஷ் யாதவ். அவரோட ஆக்ஷன் வந்து எக்ஸாக்ட் செம்மையாக இருக்குது. எஸ்தேயால விட நல்லாவே போடுவாருன்னு சொல்லலாம். ஆல்ரவுண்டர் தானே. ஆல்ரவுண்டர். அவர் வந்து ஹீ கேன் டாங் சம் சிக்ஸஸ் டவுன் த ஆர்டர். வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்தா மேபி ஹீ கேன் பிகம் எ கிரேட்டர் பவுலர் தென் எஸ்தேயால். பட் ஆனால் இப்போ வரைக்கும் அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன், அவரோட மேட்சஸுமே பார்த்தேன், நல்லா போடுறாரு. என்னதான் பெருசாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அவர் பேரில் விக்கெட்ஸ் நிறைய இல்லை, நல்ல விக்கெட் காலமில். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் ஆட வைக்கலாம்னு தோணுது. அண்ட் அவரோட பேட்டிங் வந்து அட்வான்டேஜ். நீங்கள் இந்த மாதிரி மாடர்ன் T20 கேமில் டவுன் த ஆர்டர் வந்து அடிக்கும்போது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தானே. ஆமாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கலாம் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட். பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நீ சொன்ன பாயிண்ட் நான் 100% அக்ரி பண்ணுறேன். ஆல்ரெடி ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரு துஷாரா. ஸோ துஷாரா ஆடுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எனக்கு என்னன்னா இப்போ எஸ்தேயால் வந்து அவரோட பர்சனல் இஷ்யூ அந்த மாதிரி மென்டலி அவர் நல்ல ஸ்பேஸில் இல்லைனா ஈஸியாக அவங்க மங்கேஷ் யாதவ் கூட கொண்டு வந்துட்டு நீ சொன்ன துஷாராவே ஆட வைப்பாங்க. ஆமாம். ஸோ இட்ஸ் எய்தர் வே என்ன வேணால் நடக்கலாம். பட் ஐ ஃபீல் பெத்தல் வந்து கண்டிப்பாக ஆடுவாங்க. ஏன்னா
இந்தியா கூட இந்த மாதிரி நாக் ஆடினதுக்கப்புறம் எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்னாலும் அவங்களுக்கு ஒரு டெம்ட் ஆகும், ஏன் நம்ம பெத்தல் ஆட வைக்கக்கூடாது, ஸோ ஹேசல்வுட்டும் இல்லையே அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, வெங்கடேஷ் ஐயர் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லைன்னு நல்லாவே தெரியுது. அவரோட டொமஸ்டிக் ஃபார்ம் வச்சே நம்ம சொல்லலாம், அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை. மத்திய பிரதேஷ்காக ரோல்லாம் சேஞ்ச் பண்ணி வேற பொசிஷன் நம்பர்லாம் மாற்றி ஆடினாரு, அப்பயும் அவர் பெருசாக அடிக்க முடியல. ஆமாம். அண்ட் அவரோட ஸ்பின் கேம் வந்து முன்ன மாதிரி அவரால் அந்த லாங் லீவர்ஸ் வச்சு அடிக்க முடியுதா இப்போ அப்படின்னு கேட்டால் சுத்தமாக தெரியல. அண்ட் ஜேக்கப் பெத்தலை நம்ம இந்த மாதிரி கூட ஃபிட் இன் பண்ணலாம். பட் இது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் தான். ஆஹ் நம்ம ஃபில் சால்ட் இருக்கார்ல, அவர் வந்து லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக அவ்வளோ நல்ல ஃபார்மில் இல்லை. ப்ளஸ் வந்து நல்லா அவரோட டிஸ்மிஸல்ஸ் எல்லாமே T20 வேர்ல்ட் கப்பில் பார்த்தோன்னா முன்னாடி கோலிக்கு இருக்கிற அதே வீக்னஸ், லைக் அந்த ஃபோர்த் ஸ்டெம்ப்க்கு போட்டால் வந்து நிறையா பேர் அவர் எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் இருந்தாலே. ஸோ இன்கேஸ் வந்து ஒரு 4 to 5 மேட்சஸ் வந்து நல்லா ரன்ஸ் அடிக்கலை, அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்காரு அப்படின்னா அந்த டைமில் கூட அவங்க ஜேக்கப் பெத்தல் பற்றி யோசிக்கலாம். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் இயர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவங்க வந்து டெல்லியோட ஆடின மேட்ச்னு நினைக்கிறாங்க. டெல்லியோட ஆடின மேட்ச் வந்து ஜேக்கப் பெத்தல் வச்சு தான் ஓப்பன் பண்ணாங்க. அது நல்ல ரிசல்ட்ஸ் தான் காமிச்சாரு. இல்லை, எனக்கு என்னன்னா இவங்களோட வின்னிங் பேட்டர்ன் எடுத்து பார்த்தேன் நான். இவங்க 2025 எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னா, 6 மேட்ச் சேஸ் பண்ணியும் 6 மேட்ச் டிஃபெண்ட் பண்ணியும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஹேசல்வுட் புவி வந்து ஒரு லீத்தல் காம்போ. இவங்க ஒரு 200 போஸ்ட் பண்ணிட்டு இப்போ மும்பை கூடயுமே அதான் பண்ணாங்க, சிஎஸ்கே கூட ஐ திங்க் டிஃபெண்ட் தான் பண்ணாங்க. அண்ட் ஆமாம், 190+ ரன்ஸ் கிட்டேயோ டிஃபெண்ட் பண்ணுவாங்க. சின்னசாமியில் நடந்த மேட்ச் சேப்பாக்லேயும் அதே டிஃபெண்ட் தான் பண்ணுவாங்க. சேப்பாக்கில் அது ஆல்மோஸ்ட் ஒன் சைட் கேம். ஐ திங்க் இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா இவங்க பேட்டிங் தான். இவங்க பேட்டிங்கில் ரன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு பவுலிங் பண்ணுவாங்க. சேசிங்கில் சொல்ல வேணாம், அவே கண்டிஷன்ஸ் வந்துட்டா சேசிங்கில் இவங்க வந்து கில்லாடி தான் ஒத்துக்கலாம். பட் ஆனால் இவங்களோட அட்மோஸ்ட் பொட்டன்ஷியல் என்னன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இப்போ கரண்ட் இந்தியன் டீம் என்ன பண்ணாங்களோ அதான் இவங்க பண்ணணும். அதுவும் கரண்ட் பவுலிங் லைனப்பில் ஹேசல்வுட் இல்லாத போது இவங்க இதை பண்ணுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அண்ட் மங்கேஷ் யாதவ் பற்றி இன்னும் கொஞ்சம் பேசணும்னா, அவர் வந்து 2 பக்கமும் ஸ்விங் பண்ணுறாரு. ஸோ எஸ்டிஆல் கூட மங்கேஷ் யாதவ் சேர்த்து நீங்கள் ஆடினீங்கன்னா 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ், நல்ல காம்போ, பேட்டிங் டெப்த்தும் கிடைக்கும். அண்ட் ஜேக்கப் பெத்தல் சொல்லவே வேணாம், அவர் வந்து நீ சொன்ன மாதிரி ஓப்பனிங் ஆனால் ரொம்ப குரூஷியலாக இருப்பாருன்னு தோணுது. வெரி குட் ஃபீல்டர், யங்ஸ்டர் சொல்லிட்டே போகலாம். இப்போ ஒரு சில பேர்லாம் யோசிக்கிறாங்க ஜார்டன் காக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர், அவர் ஆடைக்கலாம் அப்படிலான்ட்டு. பட் இட்ஸ் வெரி வெரி டஃப். ஏன்னா பேக்கப் தான். அதான் ஆர்சிபி எப்பயுமே பேக்கப்ஸே ஆட வைக்க மாட்டாங்க, ரொம்ப பெருசு. ஏன்னா அவங்க வந்து ஒரு மார்க்கி பிளேயர்ஸ் வாங்கி அப்படி ஆடுற டீம் தான் அது. ஐ ஃபீல் இந்த 11 வச்சு தான் போவாங்க. நீ சொன்ன மாதிரி மேபி துஷாரா கேன் பிளே, பட் துஷாரா ஆடுறது ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மேபி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஆமாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 5 மேட்ச் ஹோம் சின்னசாமி அண்ட் மீதி 2 மேட்ச் ராய்ப்பூரில், மீதி எல்லாமே அவே. ஸோ டோட்டலி ஒரு 9 மேட்சஸ். பிளே ஆஃப் போனாங்கன்னா ஒரு 10 மேட்சஸ் கிட்ட அவையில தான் ஆடுறாங்க. ஆமாம், லாஸ்ட் சீசன் நீங்கள் நல்லா பார்த்துருந்து தான் தெரியும் உனக்கு. பாதிக்கும் மேலே எனக்கு தெரிஞ்சு 7 மேட்ச்சில் 5 மேட்ச் தோத்துறாங்க சின்னசாமியில். ஹோம் வந்து அவங்களுக்கு ஹோம் கிடையாது, மற்ற டீமுக்கு தான் ஹோம். அதனால் அவங்க வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னன்ட்டு. ஆமாம். ஸோ நான் வந்து அடுத்து வீடியோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். எந்த பொசிஷனில் முடிப்பாங்கன்னு என்னைய கேட்டிங்கன்னா நான் நம்பர் 4 கொடுப்பேன். ஏன்னா நம்பர் 3 நான் ஏன் நம்பர் 4ன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். லாஸ்ட் சீசன் அவங்க வின்னிங் பேட்டர்ன் பற்றி நம்ம பேசியாச்சு. நான் ஏன் நம்பர் 4 கொடுப்பேன்னா, இவங்க இந்த டீம் வச்சு கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் வந்துருவாங்க. பிளே ஆஃப்ஸ் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் சீசன் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஆர்சிபி எல்எஸ்ஜி மேட்ச்சில் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஜித்தேஷ் சர்மாவுக்கு அந்த கொஞ்சம் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகி அவர் ஜெயிச்சு கொடுப்பாரு. அந்த மேட்ச்லையும் சரி, ஃபைனல்ஸ்லையும் சரி, ஃபைனல்ஸ் முன்னாடியும் சரி, மயங்க் அகர்வால்னு ஒரு சடன் ரீப்ளேஸ்மெண்ட் வருவார். இந்த மாதிரி அதாவது ஸ்டார்ஸ் ஆர் அலைனிங் சொல்லுவாங்கல்ல சில திங்ஸ்லாம், கப் வின் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ சஞ்சு சாம்சன் கூட இந்தியாவுக்கு வந்தார், இப்போ நாக் அவுட்ஸில் கரெக்டாக வந்து அந்த சீசன் வந்து இன்ஃபேக்ட் வந்து அந்த அட்டாக்னால வந்து ஐபிஎல் வந்து ஸ்டாப் ஆயிட்டு அதுக்கப்புறம் போச்சு. அதுல வந்து வந்து ஆட வேண்டியது, WTC போயிருக்க வேண்டியது. பட் ஆனால் அவர் போல, மீதி சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, இவர் மட்டும் ஆடினாரு. அந்த மொமெண்டம்ன்றது லாஸ்ட் டைம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. இந்த டைம் அந்த மாதிரி லக் மொமெண்டம்லாம் இருக்குமான்னு கேட்டால் மேபி அவங்க அந்த மங்கி ஆர் ஆஃப் த பேக்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க திரும்ப கம்பேக் கொடுத்து திரும்பவும் டிராஃபி அடிக்க வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் ஆனால் என்னோட ப்ரெடிக்ஷன் இப்போ 2 இயர்லி பட் நம்பர் 4 தான் வருவாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு சடன் ரீப்ளேஸ்மெண்ட் அட் த சேம் டைம் அந்த லக் அண்ட் மொமெண்டம்லாம் இப்போ இருக்குமான்னு கேட்டால், ஏன்னா எல்லா டீமுமே அவங்க வந்து செம்ம ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ சிஎஸ்கே, மும்பை, டிசிலாம் செம்ம டீம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. டிசி வந்து ஆன் பேப்பரில் இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க மாதிரி டீம் யார்ட்டையுமே இல்லை. ஏன்னா எல்லா பேசஸுமே கவர்டு, டாப் ஆர்டர் கவர்டு, மிடில் ஆர்டர் கவர்டு, ஃபாஸ்ட் பவுலிங் சூப்பர் ஃபாஸ்ட் பவுலிங், ஸ்பின்னர்ஸ் ஸ்பின்னர்ஸு, ஃபீல்டிங் வைஸ், ஃபினிஷிங் பவர் எல்லாமே ஆல் சார்ட்டட், எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரியான டீம். எக்ஸாக்ட்லி. அதனால இந்த மாதிரி டீம்ஸ்லாம் அவங்க ஆர்மரியை ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி மொமெண்டம் லுக்கெலாம்
கிடைக்குமான்னு தெரியல. கிடைக்குமான்னு ஆஸ் யூஷுவல் தெரியலன்றத தாண்டி இந்த டீம் வந்து லாஸ்ட் சீசன் வின் பண்ண மாதிரி டாமினேட்டிங்கா வின் பண்ணுவாங்கன்றது டவுட். ஃபர்ஸ்ட் வின் பண்ணுவாங்கன்றது டவுட். பட் ஆனா வந்து அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது லாஸ்ட் சீசன். ஆக்சுவலி லாஸ்ட் சீசன் இவங்க நிறைய அந்த ரெக்கார்ட்ஸ் அந்த பழைய ரெக்கார்ட்லாம் தோண்டி எடுத்து உடைச்சாங்க. சேப்பாக்கில் வின் பண்ணது கிடையாது, வாங்கடையில் வின் பண்ணது கிடையாது. ஒரு 10 இயர்ஸா 12 இயர்ஸா அதை வந்து இவங்க பிரேக் பண்ணி வந்தாங்க. அந்த மாதிரி வர முடியுமா? ஸ்டார்ஸ் அது அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இந்த சீசனில் நடக்குமான்னு கேட்டால் தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு நம்பர் 4 கொடுக்கலாம். ஏன்னா பொட்டென்ஷியலி ஒரு வின் பண்ணுற ட்ராஃபி வின் பண்ணுற சைடு இல்லைனாலும் ஒரு மாதிரி பிளே ஆஃப்ஸ் வந்துடுற சைடு தான். ஏன்னா லூப் ஹோல்ஸ் பெருசாக இல்லை. நான் ஏன் நம்பர் 4 இப்பயுமே சொன்னேன்னா, மொதல் ஒரு 4 to 5 மேட்சஸ் ஹேசல்வுட் இல்லைன்னா கண்டிப்பாக அதில் 2 மேட்சஸ் லூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு 2 மேட்சஸ் லாஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் வீடியோட எண்டுக்கு வந்துடும் நினைக்கிறேன். உன்னோட ஃபைனல் தாட்ஸ் இஸ் என்ன சொல்கிறது, ஆர்சிபி பெருசாக சேஞ்சஸ் பண்ணல. பட் ஆனால் கூட நீ சொல்கிற மாதிரி எனக்கு லாஸ்ட் சீசன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது அதே மாதிரி ஸ்குவாட் தான் வச்சுட்டு வரோம். லைக் சிமிலர் 11 தான் இருக்க போகுது. பட் எனக்கு என்னமோ தோணுது இந்த வாட்டி அவங்க எங்கேயோ மிஸ் அவுட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. அதுதான் இந்த மொமெண்டம்ன்ற ஒரு மெயின் திங் தான். ஏன்னா இப்போ வெங்கடேஷ் ஐயர் இவ்வளோ மணி போட்டு வாங்கி அவர் ஃபார்மில் இல்லாதப்போ பிரச்சனை. ஆனால் என்ன வேணால் நடக்கலாம். இந்த வேர்ல்ட் கப்பில் சாம்சன் அடித்த மாதிரி அவர் எல்லா இடத்துலையும் ஃபார்மில் இல்லாமல் ஐபிஎல் வந்து கூட ஃபார்முக்கு வரலாம். கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம். அடிச்சு பிளேயர் அப்புறம் 2 ஃபைனல்ஸில் 50 அடிச்ச, ஒரு ஃபைனல்ஸ் 50 அடிச்சாரு, இன்னொரு ஃபைனல்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் ஆனாரு. ஐ திங்க் சிஎஸ்கே கூட தோத்த மேட்ச்லயும் எஸ்ஆர்எச்சோட ஒரு க்ரூஷியல் நாக் சேப்பாக்ல. அந்த மாதிரி பிளேயர் நம்ம ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அடிக்கும் போது நம்ம ஜஸ்ட் ஆஃப் ஒரு டொமஸ்டிக் ஃபார்ம் வச்சு ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. ஆமா, அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்ம ப்ரெடிக்ஷன் இதுதான். பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்கன்னு நம்புகிறோம். எனக்கு என்னன்னா புவியோட ஃபார்ம் தான். ஏன்னா பெருசாக கிரிக்கெட் ஆடுறது இல்லை இப்போ. டொமஸ்டிக் மேட்சஸ் மட்டும். அப்படி பார்த்தா அந்த டீமோட இந்தியன் கோர் யாருமே பெருசாக கிரிக்கெட் ஆடல. மற்ற பிளேயர்ஸ் ஓரளவு ஆடி இருக்காங்கன்னு சொல்றேன். கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அப்படி சொல்லி கம்பேர் பண்றப்ப, ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் அதான் மெயின் ஃபாஸ்ட் பவுலர் ஜாஸ் சிலாட்டி யூபி லீக் ஆடுறாரு அண்ட் சம் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் ஆடுறாரு தவிர மற்ற ஹை ப்ரெஷர் டோர்னமெண்ட் இன்னும் ஆடாது. அவருக்கு கொஞ்சம் மேபி அந்த ஃபார்ம் கன்சர்ன் மட்டும் நான் யோசிச்சேன். மற்றபடி இட்ஸ் சாலிட் டீம் தான் சொல்லி ஆகணும். ஸோ எஸ் கைஸ், வீடியோ கூட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டீமுக்கு இப்போ ஸ்குவாட் ப்ரிவியூ பண்ணி பண்ணுறோம். கீப் ஆன் சப்போர்ட்டிங். சீனி, சப்ஸ்கிரைப் டு ஸ்கொயர் கிட் ஸ்டுடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.